பொல்லாதவன் தனுஷ் வச்சதுக்கு வந்து நீங்கள் ரஜினியோட படத்தை பற்றி தான் வச்சிங்க பேர், ஆனால் அந்த படத்துக்கு வந்து டைட்டில் செட் ஆயிடுச்சு. அந்த பொல்லாதவன் படத்துக்கு அந்த பொல்லாதவன் என்ற ரஜினியோட படத்துக்கு என்ன டைட்டில் செட் ஆச்சு, அதே மாதிரி இவரோட படத்துக்கு அந்த மாதிரி இதுக்கு செட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. இல்லைனா அப்படி ஒரு டைட்டில் வேற ஒருத்தரோட எக்ஸிஸ்டிங் டைட்டில், பழைய டைட்டில் வந்து ஓல்டு டைட்டில் வைக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த டைட்டில் மேலே தான் சவாரி பண்ணுறீங்க, கதை மேல் சவாரி பண்ணலை அப்படின்றது தான் தோணுது. பெரும்பாலும் நான் ஒன்று சொல்லுவாங்க இயக்குநர்களுக்கு யாருக்குமோ, நீங்கள் கதையை நம்பி போங்க. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் இனி வரைக்கும் மலையாள படம், நானும் பல பேட்டிகள் உங்கள் இதில் கூட சொல்லியிருக்கேன், மலையாள படம்னா மலையாளத்தில் வந்து அங்கே இருக்கிற நாயகனும் சரி இல்லை இயக்குனரும் சரி கதையை நம்புகிறான், அங்கே இருக்கிற ப்ரொடியூசரும் கதையை ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் நீங்கள் யாரை நம்புறீங்கன்னா வெறும் அந்த ஆர்டிஸ்ட்டை நம்புறீங்க, செலிபிரிட்டி, அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கா இல்லையா, ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்க டைரக்டர் நம்புறீங்க, நீங்கள் எவனுமே கதையை நம்புறதில்ல. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பெரிய ப்ரொடியூசர் தில்ராஜு தெலுங்கில், இங்கே ஆதித்யராம் ஸ்டுடியோஸ் இருக்கு, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கேம் சேஞ்சர்னு ஒரு படம் பண்ணாங்க. யாரை சங்கர்னு ஒரு பிரம்மாண்டமான, ஆனால் பொங்கலுக்கு வந்ததில் தி வேர்ஸ்ட் டிசாஸ்டர் ஃபிலிம் கேம் சேஞ்சர். அவ்வளோ பட்ஜெட், அதில் யார் ஆர்டிஸ்ட், ராம் சரண். அப்போ ராம் சரணுக்கு கதை கேட்குற ஆற்றல் இல்லை. ஆதித்யராம் வந்து எப்படி சங்கரோட கதையை அக்செப்ட் பண்ணிக்கினாரு, இல்லை தில்ராஜு எப்படி சங்கரோட கதையை அக்செப்ட் பண்ணிக்கினாருன்னு தெரியல.